சொல்லி மக்களை ஏமாத்த அரசியலுக்கு வரல திமுக போல அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. இல்ல அவரு பொய் சொல்லல, அவரு மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்களுக்கு தற்கொலைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திமுக தலைவரின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி இருக்காங்க இந்த தற்கொலைகள் அப்படின்னு இருக்காரு. அது உண்மைதான். யாரையும் இங்க யாரையும் தற்கொலைன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்க, அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு தற்கொலையா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து மாற்றத்தை வேணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி 6 மாசம் கூட நீடிக்காது என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ரீ எலெக்ஷன் வைப்பா, மொத்த ஓட்டு வரும்போதா இல்லையான்னு பாருங்க. நான் ஒரு பொம்பளை சொல்றேன், மொத்த ஓட்டம் 235 தொகுதின்றாங்க, அத்தனையும் வரும். நீங்க பயப்பட வேணாம். அவங்க பயமுறுத்துறாங்க. பயமுறுத்ததால ஒன்னும் நடக்க போறது கிடையாது. நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய ஆட்சி. 6 மாசம் எங்களை எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டேன் திமுக சொன்னாங்க. ஆனா 6 நாள்ல புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னு முதலமைச்சர் விஜய் செய்யறாங்க. சொல்றாங்க, சொல்லியும் போட்டோம்பா. நீங்க நடக்கதே நடத்தட்டும்பா. அவரு போதும்பா, நல்லதே இருக்கட்டும்பா, நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்க.